வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர். நாங்கள் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் 40+ இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கு கூடிய ஸ்ட்ரெஸ் அண்ட் அதுக்குண்டான மேனேஜ்மெண்ட் என்னென்னு பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட சைக்காலஜிஸ்ட் டாக்டர் லக்ஷ்மி டி ராஜன் அவர்கள் இருக்காங்க. வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வணக்கம் மேம். ஸோ நம்ம இவ்வளோ நாள் வந்து ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரியில் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம் மேம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த 40+ இயர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே செட்டில் தான் லைஃப்பில். நம்ம நேற்று பார்த்த மாதிரியே வந்து இந்த ப்ரொஃபஷன், பர்சனல் அதெல்லாம் எந்த டென்ஷனும் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு செட்டில்டான லைஃப். அப்போது இந்த டைமில் வந்து என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து மென்னுக்கும் உமனுக்கும் வருது நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம விமன் பேசிடலாம். விமனுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 40-45 இயர்ஸ்னு வரும்போது மெனோபாஸ் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து இன்றைக்கி தேதியில் இருக்குது. அண்ட் ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு வரும்போது ரிட்டையர்மெண்ட் இட் செல்ஃப் இஸ் எ ஸ்ட்ரெஸ். எவ்வளோ நாள் ஒரு ரெகுலராக ஒரு ரொட்டீன் லைஃப்பில் இருந்துட்டோம். காலையில் எழுந்திரிக்கணும், டப்பா கட்டணும், அந்த ட்ரெயினை பிடிக்கணும், இல்லை அந்த பஸ்ஸை பிடிக்கணும், இல்லை அந்த டிராஃபிக்கில் நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போகணும், அந்த காருக்கு அந்த டயத்துக்கு அந்த ஆஃபீஸில் போகிறது. ஒரே செட் ஆஃப் பீப்புள் அந்த ஆஃபீஸில் நம்ம கூட ஒர்க் பண்ணுற கலீக்ஸ், ஒரே செட் ஆஃப் பீப்புளே நம்ம ஹாய் ஹலோ பார்த்து குட் மார்னிங் சொல்லி அவங்க கூடயே சாப்பிட்டு சாயந்தரம் வரைக்கும் அவங்க கூடயே இருந்துட்டு இப்போ இந்த 9 to 5 வாட் ஆம் ஐ கோயிங் டு டூ? தட் இட் செல்ஃப் இஸ் எ வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட் ஃபார் போத் மென் அண்ட் விமன் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் விமனோட ஸ்ட்ரெஸ் ஆடட் டு தட் ஐ செட் மெனோபா ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓல்டேஜில் வரக்கூடிய ஃபிசிக்கல் ஹெல்த். அதனால இப்போது ஒரு 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா என்னால் மாடிப்படி ஏற முடியல, மூச்சு வாங்கிறது அப்படின்னா, இந்த மாடிப்படியை நான் 20 வயசில் எப்படி ஏறினேன், அந்த திங்கிங் இட் செல்ஃப் இஸ் எ ஸ்ட்ரெஸ், வெரி பிக் ஸ்ட்ரெஸ். அப்புறம் ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் வருது, இல்லை ஒரு தீபாவளி வருது, வீட்டில் நம்ம வந்து பலகாரம்லாம் செய்வோம். அன்றைக்கி தீபாவளி எனக்கு 20 வயசு, நான் கல்யாணம் ஆன புதுசில் எவ்வளோ பலகாரம் செஞ்சுருக்கேன் தெரியுமா, என் பசங்களுக்கெல்லாம் தெரியும். இன்றைக்கி என்னால் அங்கே போய் நின்று முறுக்கு கூட பிழிய முடியல. நார்மலாக ஒரு லேடிக்கிட்டேருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தைகள் இதெல்லாம். அதுக்கப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்கான்டினன்சின்றது வந்து இன்றைக்கி வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம். இன்கான்டினன்சின்றது வந்து நாட் அனேபிள் டு கண்ட்ரோல் யூரின் இல்லையா. ஸோ ஒரு 60 இயர்ஸ் 65 இயர்ஸுக்கு அப்புறம் பிகாஸ் ஆஃப் டெலிவரி அண்ட் மெனோபாஸ் அண்ட் அதர் திங்ஸ் பெல்விக் ஃப்ளோர் வீக்காகிறதுனால வரக்கூடிய இந்த வியாதி தான் வந்து இன்கான்டினன்சி. மேக்ஸிமம் 60 to 65 இயர்ஸுக்கு அப்புறம் எல்லா லேடிஸும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரபிள் இந்த ட்ரபிள். ஒரு 65 வயசில் ஒரு லேடி வந்து என்கிட்ட வந்தாங்க கவுன்சிலிங்க்கு. எதுக்காக அப்படின்னு சொன்னாங்க, ஷீ வாஸ் ரிட்டையர்டு ஃப்ரம் அ வெரி ரெப்யூட்டட் ஸ்கூல். ஒரு டீச்சராக இருந்து அவங்க ரிட்டையர் ஆகிருக்காங்க. நல்ல ஒரு 30-35 வருஷம் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டீச்சராக இருந்து ரிட்டையர் ஆன ஒரு லேடி, சொசைட்டியில் நல்ல ஒரு பேரில் இருந்தவங்க வந்து அழறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு இந்த இன்கான்டினன்சி ப்ராப்ளம் இருக்குது. அவங்க சொந்த மருமக அதை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. ஷீ இஸ் நாட் ஏபிள் டு டேக் இட். ஸோ எனக்கு கிண்டல் பண்ணுறாங்க, என்னால் அவளை எதிர்த்து கூட பேச முடியல, பிகாஸ் ஐ எம் ஹேவிங் திஸ் ப்ராப்ளம். இதுக்கு உங்ககிட்ட ஏதாவது தீர்வு இருக்குமா, இல்லை யாராவது ஒரு டாக்டரை சொல்லுங்கள் நான் போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்கும்போது நம்ம மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த் டிட்டீரியோரேட் ஆகும்போது அது ஸ்ட்ரெஸ் லெவல் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதை வந்து நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஜெனரேஷன், அவங்க மருமகனாக இருக்கட்டும், இல்லை மருமகளாக இருக்கட்டும், இல்லை மகனாக இருக்கட்டும், புரிஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா வந்து அவங்களோட ஓல்டர் அடல்ட்ஸனோட ஸ்ட்ரெஸ் வந்து நிறைய அளவுக்கு வந்து தூரமாயிடும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஓல்டேஜில் இருக்கிறவங்க, நம்மளோட பேரண்ட்ஸ், மதர் இன்லாஸ் வந்து நம்ம கூட இருக்கிறது வந்து அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு பெரிய பேக் போன் மாதிரி. இதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்த. ஓகே. ஸோ உமன் பற்றி நம்ம பார்த்தோம் மேம். மென்னில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக உமன்ஸ்லும் ஒரு சொன்னீங்க இல்லையா, அதாவது ரிட்டையர்மெண்ட் இஸ் போத் ஃபார் மென் அண்ட் உமன். ஸோ மென் என்னதான் இருந்தாலும் வந்து ரிட்டையர் ஆகிற டைமில் அவங்க ஜாலியாக சொல்லுவாங்க, அப்பா இனிமேல் நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்ப்பா அப்படின்னு அவங்க வந்து ஃபேக்காக வந்து பேசினாலும் அவங்களுக்குள்ளுக்குள்ளே வந்து ஓகே நம்ம ரிட்டையர் ஆக போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு டென்ஷன் இருக்கிறது நம்மளால ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் என்ன, எதனால் வருது அண்ட் அது எப்படி மேனேஜ் பண்ணலான்றது கொஞ்சம் சொல்லுங்கள். எதனால் வருதுன்றதை நீங்களே சொல்லிட்டீங்க, இட் இஸ் ரிட்டையர்மெண்ட். ஏன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாலேயே அப்பா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு,
வேலையில் இருக்கும்போதே என்னை இவ்வளோதாண்டா நீங்கள் மதிக்கிறீங்க, எனக்கு அடுத்த மாதம் நான் வேலையும் முடிஞ்சிருச்சு ரிட்டையரும் ஆகிட்டு வந்து உக்காந்துட்டேன்னா நீங்கள்லாம் என்னடா என்ன மதிக்க போகிறீங்க அப்படிங்கிற வார்த்தையை வந்து அப்பா கேட்பாரு இல்லையா. ஸோ தட் ஷோஸ் இஸ் ஸ்ட்ரெஸ் லெவல். அது எதனால மேம் அந்த ஒரு இன்ஃபீரியர் ஃபீல் வருது அவங்களுக்குள்ள? என்னோட ஒரு ரொட்டீன் லைஃப் பாதிக்கப்படுறது இல்லையா. ஐ எம் கம்மிங் அவுட் ஆஃப் மை கம்ஃபர்டபுள் ஜோன். எப்படி ஒரு குழந்தைக்கு வந்து கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து ஸ்கூலில் கொண்டு போய் விடும்போது அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எக்ஸ்போஷர் ஆகுது. தி சேம் திங் ஏஜ் ஆக ஆக வி ஆர் டர்னிங் பேக் டு அவர் சைல்ட்ஹுட் பீரியட் இல்லையா. கண்டிப்பா. ஸோ ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணோம்னா வி ஆர் கோயிங் டு கம் பேக் அண்ட் சிட் இன்சைட் த ஹவுஸ். இப்போ அகைன் அந்த ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் நம்மக்கிட்டேருந்து போய் நம்ம வந்து ஒரு ரொட்டீன் லைஃப் மாறுது. நாளையிலேருந்து நான் என்ன பண்ணுவேன், காலையில் எழுந்திரிச்சு பேப்பர் ஒண்டி தான் படிச்சுட்டு இருக்கணும், வேற என்ன எனக்கு வேலை. ஒரு பேரன் பேத்தி இருந்தா கொஞ்சலாம். இன்னைக்கு பேரன் பேத்தி எல்லாம் ஃபாரின்ல செட்டில் ஆயிருக்காங்க, நான் என்ன பண்றது? ஸோ ஹவ் ஆம் ஐ கோயிங் டு பாஸ் மை டைம்? எவ்வளவு நேரம் நான் டிவி பார்க்க முடியும்? தென் ஹீ ஃபைண்ட்ஸ் அவுட் ஒரு சொசைட்டல் சர்க்கிள், ஒரு கிளப்ல இல்லை 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒன்றா இருக்கிறது, பார்க்குக்கு போகிறது, வாக்கிங் போகிறது. தென் ஹீ ஸ்டார்ட்ஸ் டெவலப்பிங் ஹிஸ் ஓன் ஹேபிட்ஸ். ஸோ அது மாதிரி பாஸ் டைமுக்கு போகிறது, யோகாவுக்கு போகிறது, மெடிடேஷனுக்கு போகிறது, கோவிலுக்கு சேர்ந்து போகிறது, பஜனை கூடங்களுக்கு சேர்ந்து போகிறது. ஆஃப்டர் 58 இயர்ஸ் 60 இயர்ஸ்க்கு அப்புறம் பஜனை ஒன்றா பண்ணுறது, எல்லோரும் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து பஜனை பண்ணுறது, இல்லை வீட்டில் வந்து அந்த மாதிரி சத்சங் அது மாதிரி ஏற்பாடு பண்ணி 4 பேருக்கு செய்கிறது. இது மாதிரியெல்லாம் நம்மளை வந்து என்கேஜ் பண்ணிட்டோம் ஏதாவது ஒரு விஷயத்தில் அப்படின்னு சொன்னாக்க வந்து அந்த ஓல்டர் ஏஜினுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ மென்னுக்கு வேற என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரும்? இந்த ரிட்டையர்மெண்ட்டை தவிர்த்து வேற என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? எஸ், அவங்களுக்கும் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த் டிட்டீரியோரேஷன். ஸோ ஆஃப்டர் தட் அவங்களுடைய அந்த ஃபிசிக்கல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்களுக்கும் இருக்கு இல்லையா. ப்ரெஷர் இருக்கலாம், சுகர் இருக்கலாம், முட்டி வலி வரலாம், நடக்க முடியாமல் போகலாம், காது கேட்காம போகிறது. இது ரொம்ப வந்து காமனான ஒரு விஷயம். வயசாகும்போது காது கேட்க மாட்டேங்கிறது அப்படிங்கிறது, ஒரு விஷயத்தை 2வது தடவை கேட்கும்போது பையனுக்கே கோபம் வருது, காது கேட்கலையா அப்படிங்கும்போது. ஸோ இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ஃபீரியரான ஒரு பொசிஷனில் வருது. ஒரு 70 வயசில் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு காது கேட்கல, வாப்பா நான் உனக்கு வந்து காதில் மிஷின் மாட்டி விடுறேன்னா, எனக்கெல்லாம் நல்லா காது கேட்கண்டா போடா. அந்த காதை மாட்டிக்கிறது, அந்த மிஷினை போட்டுக்கிறதுங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய, நான் எனக்கு என்னவோ என்னை விட்டு ஏதோ ஒரு பெரிய விஷயத்த வந்து இவங்க எடுக்கிறாங்க, என்னோட ஒரு ஐடென்டிட்டி இருந்தது அந்த ஐடென்டிட்டி இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலாக இருந்தது. ஸோ அவங்கள வந்து ஒரு குழந்தைய எப்படி நம்ம பார்த்துக்குவோமோ அது மாதிரி நம்ம பார்த்துட்டோம்னாக்கா அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம வந்து குறைக்கலாம். ஸோ அப்படி இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ணாமல் விட்டால் என்ன மாதிரியான ஒரு ட்ராபேக் நடக்கும் அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓல்டர் அடல்ட்ஸ்க்கு ஆமாம், ஓல்டர் அடல்ட்ஸ்க்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணாமல் விட்டோம்னா எஸ் இட் எண்ட்ஸ் அப் இன் டிப்ரெஷன் அஸ் சச். இன்னொன்று ஒரு லோன்லினஸ், தனக்கு தானே ஒரு என் பையனை எப்படியெல்லாம் வளர்த்தேன் பார்த்துக்கவே மாட்டேங்கிறான்ப்பா, அவனா அவன் இருக்கான், அவன் குடும்பம்னு இருக்கான், சரி அவங்க குடும்பம்னு அவங்க நல்லா இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் என் பையன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துறது தான் வந்து ஒரு பேரண்ட்ஸினுடைய மன எண்ணமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸை வந்து ஒரு அவங்களுடைய சில்ட்ரனாக வந்து யங்கர் ஜென்ரேஷன் சொந்த முயற்சியில் அவங்களே வந்து நம்ம பார்த்துக்கணும். ஒரு 24 hours ஆஃப் டெய்லி லைஃப்பில் நம்மளால் ஒரு 5 minutes நமக்கு பேரண்ட்ஸ் கிட்ட பேசி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எட்டியில் இருந்தால் கூட ரொம்ப தொலைவில் இருந்தால் கூட ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்கம்மா, நல்லா இருக்கீங்களா, மாத்திரை மருந்துலாம் இருக்கா, டாக்டரை போய் பார்த்தீங்களா, டாக்டர் என்ன சொன்னார், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது தே வில் ஃபீல் ஹாப்பி அண்ட் ப்ரௌட். அவங்கள ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அவங்களால நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து இப்போ காமனாக இருக்கிற ஒரு ஐடியாலஜி என்னென்னா மேம், இப்போ நான் வந்து எங்கள் குழந்தைங்களையும் பார்த்துக்கணும், இப்படி அப்பா அம்மாவும் பார்த்துக்கணும், ரெண்டுமே எங்களால் பார்த்துக்க மேனேஜ் பண்ண முடியல அப்படின்றது தான் இப்போ இருக்க அந்த யங்ஸ்டர்ஸோட ஒரு தாட். அது வந்து அட் டைம்ஸ் வந்து அது ரீசனபிளாக இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து என்ன பண்ணலாம் மேம் அவங்க? அதான் நான் முதல்லயே சொன்னேன் இல்லையா, நியூக்ளியர் ஃபேமிலியாக நம்ம மாறிட்டோம். இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தோம், இப்போ ஐ டோல்ட் யூ இல்லை, இந்த மாதிரி இன்லாஸ் ஒரு தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பூன் மாதிரி, நமக்கு ஒரு பேக் போன் மாதிரி யங்கர் ஜென்ரேஷனுக்கு. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம, அதை சரியான வகையில் நம்ம புரிஞ்சுக்கல. நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இவங்களையும் பார்த்துக்கணும் அவங்களையும் பார்த்துக்கணும், உங்கள் குழந்தைய பார்த்துக்க வேண்டிய வேலையே உங்களுக்கு இல்லை when they are there with you.
தே வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஒரு குழந்தைய குளிப்பாட்டுறதுலேருந்து, ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து, இந்த குழந்தை ஸ்கூல்லேருந்து வரும்போது யூ ஆர் அட் ஆஃபீஸ் அப்படின்னா யூ ஆர் ரிலாக்ஸ்ட். பாட்டி இருக்காங்க, பாட்டி பிசைஞ்சு கொடுத்துருவாங்க. மெய்டு பிசைஞ்சு கொடுக்கறதுக்கும் சொந்த பாட்டி பிசைஞ்சு கொடுக்கறதுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கு இல்லையா? நம்ம அம்மா பிசைஞ்சு கொடுக்கறது எப்படி, ஒரு மெய்டு கையால் சாப்பிட்றது எப்படி இல்லையா? அப்போ அந்த குழந்தை நம்ம வீட்டில் இருக்கு. இப்போ ஒரு 40 வயசு ஆயிடுச்சு, ஒரு பொன் குழந்தை இருக்கு, 15 வயசுல ஒரு பொன் குழந்தை, நான் வீட்டில் விட்டுட்டு நான் ஐம் அட் ஆஃபீஸ் அப்படின்னா, இஃப் சம்படி அட் ஹோம், ஒரு தாத்தா பாட்டி அந்த மாதிரி யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா ஐ எம் ரிலாக்ஸ்ட். என் பொண்ணை நான் தனியாக விட்டுட்டு வந்திருக்கேங்கிற பயம் எனக்கு இல்லை. ஐ எம் ரிலாக்ஸ்ட். ஸோ நீங்கள் அந்த கேட்ட கேள்வியே வந்து இஃப் தேர் இஸ் சம்படி அட் ஹோம், உங்களுக்கு உங்கள் குழந்தைய பார்த்துக்கணுங்கிற டென்ஷனே இல்லை, அந்த ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை. அவங்களும் அவங்களையே பார்த்துக்குவாங்க. த ஒன்லி திங் இஸ் நீங்கள் ஒரு மாரல் சப்போர்ட், யூ சப்போர்ட் போத் ஆஃப் தம். Financially, you are giving support by working in an office or job oriented, you are supporting the family. At the same time, ஒரு moral support அவங்களுக்கு. ஸோ கம்மிங் டு ஹெல்த் ஆஸ்பெக்ட் மேம், நம்ம நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதாவது ஃபார் போத் மென் அண்ட் விமென் வந்து அந்த ஹெல்த் ரிலேட்டடாக வந்து அவங்க யோசிச்சே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக ஒரு வயசு ஆயிடுச்சுன்னா வந்து ஏதாச்சும் ஒரு டிசீஸ் வந்து வந்துடுது, ஏதோ ப்ரெஷராக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துடுது. ஸோ இதுக்கு மெடிசன் எடுக்கிறோம், ஐயோ நம்ம இப்படி மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கோமே, அண்ட் இதனால வந்து டாக்டர்ஸ் வந்து சில ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாகவே இருக்கும். இப்படிலாம் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ பாரு இது சாப்பிட கூட முடியல அப்படின்ற மாதிரி கூட ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து ரொம்ப ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து அவங்க மனசில் பாதிப்படைஞ்சிடும். ஸோ இதுலேருந்து எப்படி அவங்க மீண்டு வரலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? அவங்க மீண்டு வர்றதுங்கிறத விட வந்து ஆல்வேஸ் சப்போர்ட் குரூப். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து நம்ம மீண்டு வரத்துக்கு வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து ஒரு சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இப்போ ஒரு லாங் டேர்மாக ஒருத்தங்க மெடிசின்ஸ் எடுத்துக்கிறாங்க, ஏதோ சம் காரணத்துக்காக, ரொம்ப நாள்பட்ட ஒரு வியாதிக்காக ஒரு லாங் டேர்மாக மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா அந்த வலி, அந்த வேதனை, அதனால அவங்களுக்கு வரக்கூடிய மன அழுத்தம் ரொம்ப அதிகம். ஸோ இந்த நேரத்தில் ஆஸ் ஐ செட் earlier, younger generation should support the parents. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் எப்போதுமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து இட் ஆல்வேஸ் கவுண்ட்ஸ் வித் ஒன்லி ஸ்மால் இஷ்யூஸ். பெரிய இஷ்யூவில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப பெருசாக கவுண்ட் ஆகாது. இது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தான் அக்யூமுலேட் ஆகும்போது இட் பர்ஸ்ட் அப் ஒன் திங். ஏதாவது ஒரு ஃபைன் டே வந்து தே பர்ஸ்ட் இன்டு சம் ஆங்கராக, இல்லைன்னா வந்து ஒரு டிப்ரெஷனாகவோ, இல்லைன்னா வந்து ஒரு சூசைடல் அட்டெம்ப்டாகவோ, இது மாதிரி வெளியில் வரத்துக்கு வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து அக்யூமுலேட் ஆகிறது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அந்த சின்ன வயசுலேயே அது வரத்துக்கு முன்னாலேயே இஃப் த யங்கர் ஜென்ரேஷன் கேன் சப்போர்ட் த ஓல்டர் பீப்புள், லைக் இதெல்லாம் ஒன்றும் வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி, ஆஸ் யூ செட், நான் இதெல்லாம் எவ்வளோ நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ என்னால் சாப்பிட முடியலையே அப்படின்னா அவங்க முன்னால் அதை நம்ம சாப்பிட்றத அவாய்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பேரண்ட்ஸுக்கு வந்து சுகர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ யூ கோ டு அன் ஐஸ்கிரீம் ஷாப் வித் யுவர் பேரண்ட்ஸ், அங்கே போய் நம்மளால் சாப்பிட முடியல, அவங்க தே மைட் ஃபீல் மாதிரி என்னால் இது சாப்பிட முடியலையே அப்படின்னா வி கேன் அவாய்ட் தட். இல்லைன்னா அது மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் போகலாம், எங்கே வந்து வேர் தே கேன் ஆல்சோ ஹாவ் சச் டைப் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ். இப்போ எல்லாமே அவைலபிளாக இருக்குது இல்லையா? டயட் டைப் ஆஃப் ஐஸ்கிரீம்லாம் விதவுட் சுகர், இல்லை லெஸ் சுகரில், அது மாதிரி எல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகலாம். ஸ்வீட் வாங்கும்போதே ஒரு காரமும் சேர்த்து வாங்குறது. ஃபேமிலியோட இப்போ பெரியவங்களை கூட்டிகிட்டு போக முடியல, வயசானவங்களாக இருக்காங்க, யூ போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கோ அவுட் ஃபார் அ பார்ட்டி ஆர் அவுட், இதை ஒரு சினிமாவுக்கு போயிட்டு திரும்பி வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்கள், ஒரு பழம் வாங்கிட்டு வருது, இல்லை வந்து ஒரு ஏதாவது ஒரு டைப் ஆஃப் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்கு அதை நம்ம வாங்கிட்டு வந்து அவங்களுக்காக நம்ம ஸ்பேர் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னால் தீஸ் ஆர் ஸ்மால் திங்ஸ் தட் தே ஃபீல் ஹாப்பி அபவுட். என்னை விட்டுட்டு போனாங்க, எப்படி ஒரு குழந்தைய வந்து நம்ம வீட்டில் விட்டுட்டு போனால் நீ திரும்பி வரும்போது எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வான்னு கேட்கும் இல்லையா? அதை மாதிரி இவங்க கேட்க மாட்டாங்க, அவ்வளோதான். பட் தே எக்ஸ்பெக்ட் இட். And that is the difference between childhood and adulthood. Adulthood is more or like equal to childhood. பெரியவங்கள ஆக ஆக நம்ம குழந்தையாயிட்டு போகிறோங்கிறதுக்கான ஒரு இதுதான். குழந்தை வந்து வாயை திறந்து கேட்கும், பெரியவங்க வாயை திறந்து கேட்க மாட்டாங்க. அதை வந்து யங்கர் ஜென்ரேஷன் கரெக்டாக புரிஞ்சுட்டு சப்போர்ட் பண்ணினாங்க, பேலன்ஸ் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் போத் கேன் அவாய்ட் ஸ்ட்ரெஸ், ஃபேமிலி கேன் பி வெரி ஹாப்பி. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்றைக்கும் ரொம்ப சூப்பர்பான விஷயங்கள் தான் எங்ககிட்ட சொன்னீங்க. அண்ட் நாளைக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் பற்றி தான் பேச போகிறீங்க. ஸோ தொடர்ந்து நாளைக்கும் பேசலாம் மேம்.